தீபக் சோப்ரா எழுதிய புத்தா என்ற புத்தகம் நீங்க படிச்சால் புத்தரின் ஒவ்வொரு எண்ணமும் எவ்வளவு புனிதமாக எவ்வளவு தூய்மையாக இருக்கும் என்ற விஷயம் நமக்கு புரியுது. அவ்வளவு புனிதமாக அவ்வளவு தூய்மையாக நம்முடைய எண்ணங்கள் இருந்தால் நம்முடைய உணர்ச்சிகள் எவ்வளவு பாசிட்டிவா இருக்கும். அவ்வளவு பாசிட்டிவா இருந்தால் நமக்கு எதற்காக இந்த உடலுக்கு நோய்கள் வருது. அந்த அளவுக்கு புனிதமாக தூய்மையாக அவர் எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுத்த சாத்விகமான உணவு மட்டுமே சாப்பிட்டிருக்காங்க. நம்முடைய ஆன்ம வளர்ச்சிக்கு இது எல்லாவின் தேவை. மை டியர், தினமும் தியானம் செய்ய 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 நம்முடைய ஆன்ம வளர்ச்சி ஒவ்வொரு நாளும் ஜாஸ்தி ஆக 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 நம்முடைய வாழ்க்கை, அதாவது அக வாழ்க்கை வெளிய வாழ்க்கை ரெண்டுமே அலைன் ஆகும். உள்ள எது இருக்கோ அதுவே நம்ம முன்னாடி இருக்கும். உள்ள எது இல்லையோ அது தேவை இல்லை அப்படின்னு சொல்லி அது நமக்கு வரவே வராது. We will be fully aligned with our inner callings.